இன்னைக்கு நம்ம அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ் காமிக்கோட இஷ்யூ 3ல இருக்கும். இஷ்யூ 1 and 2 பார்க்காதவங்க ப்ளீஸ் போய் செக் பண்ணிட்டு வந்துருங்க. நம்ம சேனல்ல ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம். அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் தட்டி விட்டுருங்க. வீடியோவை கிக் ஆஃப் பண்ணிடலாம். லாஸ்ட் இஷ்யூல இதோட கடைசியா பார்த்து முடிச்சோம் அப்படின்னு லைட்டா ரீகால் பண்ணிடுவோம். ஏகப்பட்ட தார்ஸ் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து வில்லனா இருக்கிற சினிஸ்டரை நம்ம டாக்டர் டூம் முன்னாடி நிறுத்தி சினிஸ்டர் பண்ண தப்பெல்லாம் டாக்டர் டூம் கிட்ட சொல்லி டாக்டர் டூம் கிட்ட சினிஸ்டருக்கு தண்டனை வாங்கி தரலான்னு பார்த்தாங்க. அப்போ சினிஸ்டர் அங்க இருந்த பிரெயின் என்ற ஒருத்தர் கிட்ட சவால் விட்டு சண்டைக்கு கூப்பிடுறாரு. அப்போ சினிஸ்டருக்கும் பிரெயினுக்கும் ஒரு பயங்கரமான சண்டை போயிட்டு இருக்கும்போது நம்ம டாக்டர் டூம் நடுவுல வந்து சண்டை நிறுத்திடுறாரு. அப்போ டாக்டர் டூம் அங்க இருக்கவங்க கிட்ட பிரெயினை பார்த்து நீ என்னோட எதிரிகளோட கை கோர்த்து எனக்கு எதிராக நீ சதி வேலைகளை பார்த்துட்டு இருக்க அப்படின்னு பிரெயினை பார்த்து டாக்டர் டூம் சொல்லிட்டு இருக்கும்போது பிரெயினோட அண்ணன் டாக்டர் டூம் முன்னாடி வந்து நான் தான் எதிரிகளோட கை கோர்த்து எதிரிகளுக்காக வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு டாக்டர் டூம் கிட்ட தானாவே முன் வந்து சொல்றாரு. இதை கேட்டது பயங்கர கோபத்துக்கு ஆளான டாக்டர் டூம் பிரெயினோட குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் தூக்கு தண்டனை விதிக்கிறாரு. அப்போ சூசன் டாக்டர் டூம் கிட்ட ஒருத்தன் பண்ண தப்புக்காக பல அப்பாவிகள் தூக்கு தண்டனை அனுபவிக்கணுமா அப்படின்னு சூசன் டாக்டர் டூம் கிட்ட ஒரு வார்த்தை கேட்க சூசன் பேச்சை கேட்டு டாக்டர் டூம் எல்லாரையும் மன்னிச்சு விட்டுறாரு. பிரெயினோட அண்ணனை தவிர பக்கி எல்லாரையும் மன்னிச்சு விட்டுறாரு. அதுக்கப்புறம் சூசனோட பொண்ணு வரையில அவ கூட்டிட்டு டாக்டர் ஸ்டேஞ்ச் கேலக்டஸை பார்க்க போறாரு. இது வரைக்கும் லாஸ்ட் இஷ்யூல பார்த்திருக்கோம். 250 அடி உயரமாவும் 11,000 மைல்கள் தூரமா இந்த கல்லணை கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு ரெண்டு தார்ஸ் பிரெயினோட அண்ணன் கிட்ட பேசிட்டு அந்த கல்லணை மேல நடந்து வந்துட்டு இருக்காங்க. பொதுவா கல்லணை எதுக்காக கட்டுவாங்க அப்படின்னா ஆத்துல இருந்து வர்ற தண்ணியை தடுத்து சேர்த்து வச்சு தண்ணி இல்லாத காலத்துல பயன்படுத்திப்பாங்க. அதுக்காக தான் கல்லணை கட்டுவாங்க. ஆனா இங்க கட்டிருக்க கல்லணை அதுக்காக கட்டப்படல. இந்த கல்லணை கட்டப்பட்டு இந்த கல்லணைக்குள்ள சேர்த்து வச்சிருக்கிறது தண்ணி இல்ல. இந்த கல்லணைக்குள்ள இருக்கிறது கொடூரமான மிருகங்களும் ராட்சச உயிரினங்களும். இது எல்லாம் தான் இதுக்குள்ள இருக்கு. இந்த கல்லணையோட ஒவ்வொரு செங்கலும் டாக்டர் டூம் அவரோட கையாலே கட்டினது. டாக்டர் டூம் நீங்க பண்ண தப்புக்காக உங்களை மன்னிக்கல, அதே சமயம் உங்களை கொல்லவும் இல்ல. வாழ்றதும் சாகிறதும் உங்க கையில தான் இருக்கு. டாக்டர் டூம்க்கு நீங்க பண்ண தப்புனால அவர் உங்களுக்கு தண்டனை கொடுத்திருக்காரு. கல்லணைக்குள்ள இறங்கி அங்க இருக்க கொடூரமான மிருகங்கள் கூட சண்டை போட்டு ஜெயிச்சு வெளியே உயிரோட வாங்க. அப்படி இல்லைன்னா அங்க இருக்க கொடூரமான மிருகங்கள் கூட சண்டை போட்டு அங்கேயே செத்து போங்க. இதுதான் டாக்டர் டூம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை அப்படின்னு தார்ஸ் பிரெயினோட அண்ணன் கிட்ட சொல்லிட்டு கொடூரமான மிருகங்களை எதிர்த்து சண்டை போறதுக்காக அவர்கிட்ட ஆயுதங்களும் சூட்டும் கொடுக்குறாங்க. அவர் அந்த சூட்டை போட்டுட்டு ஆயுதங்களை எடுத்துட்டு கல்லணைக்குள்ள குதிக்க தயாராகிறாரு. அப்போ அங்க இருந்த தார் அவர்கிட்ட நான் உங்களை என்னோட சின்ன வயசுல இருந்து பாத்திருக்கேன், நான் உங்களை பார்த்து தான் வளர்ந்தேன், நீங்க வீரமானவர் அப்படின்னு அங்க இருந்த தார் பிரெயினோட அண்ணன் கிட்ட சொல்ல நான் வீரமானவன் தான், ஆனா வீழ்ச்சி அடைகிறவன் இல்ல அப்படின்னு ஒரு வீர வசனத்தை சொல்லிட்டு சூட்டை போட்டுட்டு கையில ஆயுதத்தை எடுத்துட்டு அந்த கல்லணைக்குள்ள குதிக்கிறாரு. உள்ள குதிச்சதும் அந்த இடமே இருட்டா இருக்கிறத பாக்குறாரு. கையில ஆயுதத்தை வச்சுட்டு எது வந்தாலும் வெட்டி வீசிடலாம் அப்படின்னு கையில ஆயுதத்தை வச்சுட்டு காத்துட்டு இருக்கும் போது அந்த இடம் முழுக்க இருட்டா இருக்கிற சமயத்துல அந்த இருட்டுக்குள்ள இருந்து ஒரு சத்தம், உணவு இங்க பாருங்க, அவனோட கை கால் உடம்பு தலை அப்படி எல்லாமே எடுத்துக்கோங்க, ஆனா அவனோட மூளை மட்டும் எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முன்னாடி வெனம் வந்து நிக்குது. அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம கையில வச்சிருந்த ஆயுதத்தை வச்சு வெனம ஒரே வெட்ட வெட்டிடுறாரு. அப்படியே டாக்டர் ஸ்டேஞ்ச காட்டுறாங்க. டாக்டர் ஸ்டேஞ்ச் அங்க இருந்த ஏகப்பட்ட தார்ஸ்ல ஒரு தாரை கூப்பிட்டு இது மாதிரி நம்ம நாட்டுக்கு வெளியே யாரோ புதுசா வந்திருக்க மாதிரி எனக்கு தெரியுது, நீ அந்த இடத்துக்கு போய் அங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு எனக்கு சொல்லு அப்படின்னு டாக்டர் ஸ்டேஞ்ச் அந்த தார்கிட்ட சொல்றாரு. அந்த வயசான தாருன்னு ஒரு தாரை கூட்டிட்டு கூலிக்காக சொல்ற வேலையை செய்யற அவங்க ஊரை சேர்ந்த ஏலியன் மாதிரி இருக்கிற ஒருத்தரையும் அவங்க கூட கூட்டிட்டு போறாங்க. 3 பேர் அந்த இடத்துல போய் பார்க்க அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஷிப் மாதிரி ஒண்ணு பாக்குறாங்க. அந்த ஷிப்பை பார்த்துட்டு ரெண்டு தாரும் இது என்னவா இருக்கும், இது ஒரு ஷிப் மாதிரி தான் தெரியுது, இது மூலமா வேற கிரகத்துல இருந்து யாராவது நம்ம கிரகத்துக்கு எதுவும் வந்திருப்பாங்களா, இதை உடனே நம்ம டாக்டர் ஸ்டேஞ்ச் கிட்ட சொல்லணும் அப்படின்னு ரெண்டு தாரும் அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கும்போது அவங்க கூட கூட்டிட்டு வந்த ஏலியன் மாதிரி உள்ள ஒருத்தர் அது மேல போய் கை வச்சிடுறாரு. அப்போ அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய பிளாஸ்டே வந்து அவங்களை தூக்கி வீசிடுது. அப்போ அங்க இருந்த ஷிப்போட டோர் கொஞ்சம் கொஞ்சமா திறக்க ஆரம்பிக்குது. அந்த ஷிப்போட டோர் திறந்ததும் அந்த ஷிப்புக்குள்ள யார் இருக்கு அப்படின்னு அங்க இருந்த தார்ஸ் ஓபன் ஆன அந்த ஷிப்போட டோரை எட்டி பாக்குறாங்க. ஷிப்புக்குள்ள யார் இருக்கு அப்படின்னு பார்த்ததும் அங்க இருக்கவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக். இங்க இருந்து ஓடுங்க, சீக்கிரம் இங்க இருந்து ஓடுங்க, டாக்டர் ஸ்டேஞ்ச் கிட்ட போய் மரணம் நம்மளை நோக்கி வந்துகிட்டு இருக்குன்னு அவர்கிட்ட சீக்கிரம் போய் சொல்லுங்க, மரணம் நம்மளை நோக்கி அப்படின்னு அங்க இருந்த தார் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஷிப்புக்குள்ள இருந்து ஒரு வால் வந்து அவர் உடம்போட ஒரு பக்கமா குத்தி உடம்புல இன்னொரு பக்கமா அந்த பாதி வால் வெளியே வந்துடுது. அப்போ அந்த ஷிப்புக்குள்ள இருந்து தானோஸ் இறங்கி வராரு. தானோஸ் அந்த ஷிப்ல இருந்து இறங்கி வரது மட்டும் இல்லாம அவர் கூட நேமோர், டெராக்ஸ், மேக்கர், மேக்சிமஸ் அப்படின்னு அவரோட அடியாளுகளும் அந்த ஷிப்ல இருந்து இறங்கி வந்துட்டு இருக்காங்க. அங்க இருந்த ரெண்டு தார்ஸ்ல ஒரு தார் எப்படியோ அங்க இருந்து தப்பிச்சு போயிடுறாரு. அவங்க மூணாவதா கூட்டிட்டு வந்த ஏலியன் மாதிரி உள்ள ஒருத்தரை மட்டும் தானோஸ் பிடிச்சிடுறாரு. அவர் கழுத்தை பிடிச்சி மேல தூக்கி தானோஸ் அவர்கிட்ட இது என்ன இடம் அப்படின்னு அவர்கிட்ட கேட்கிறாரு. அதுக்கு அவர் பயந்துகிட்டே தானோஸ் கிட்ட இது டாக்டர் டூம் உருவாக்குன இடம், அவர் தான் எங்களுக்கு கடவுள், அவர் தான் எங்களுக்கு எல்லாமே அப்படின்னு அவர் தானோஸ் கிட்ட சொல்ல அதுக்கு தானோஸ் கடவுளா, டாக்டர் டூமோட விசுவாசிங்க அவரை கடவுள்னு கூப்பிடுறீங்க, அவரை பத்தி தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அவரை டாக்டர் டூம்னு தான் கூப்பிடுறீங்க, ஆனா நாங்க என்னன்னு கூப்பிடுறது அப்படின்னு தானோஸ் அவர்கிட்ட கேட்கிறாரு. அப்படியே டாக்டர் டூமை காட்டுறாங்க. டாக்டர் டூம் சூசனும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப சூசன் டாக்டர் டூம் கிட்ட ஹியூமன் டார்ச் அவரை நினைச்சு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஹியூமன் டார்ச் அவருக்கு என்னாச்சு அப்படின்னா ஹியூமன் டார்ச் நம்ம டாக்டர் டூம் எதிர்த்து செயல்பட்டதுனால நம்ம டாக்டர் டூம் ஹியூமன் டார்ச்சை அவங்க பிளானட்டோட டார்ச்சாவே மாத்திருவாரு. அதாவது அவங்க பிளானட்டோட ஒரு சூரியனா ஹியூமன் டார்ச்சை நம்ம டாக்டர் டூம் மாத்திருவாரு. ஹியூமன் டார்ச்சோட அந்த நிலைமையை நினைச்சுதான் சூசன் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ டாக்டர் டூம் சூசன் கிட்ட இங்க பாரு சூசன், நான் ஒரு நல்ல அரசன் இல்ல, என்னோட முகத்தை பாரு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் டூம் அவரோட மாஸ்கை கலட்டுறாரு. அந்த மாஸ்க்குள்ள இருந்தது ஒரு செதஞ்சு போன முகம். என்னோட முகத்தை பாரு, இப்படி முகம் இருக்க ஒருத்தர் அரசனா இருக்க முடியுமா, இப்படிப்பட்ட முகம் இருக்கிறவனா மக்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு நம்ம டாக்டர் டூம் வருத்தத்தோட சூசன் கிட்ட கேட்கிறாரு. அதுக்கு சூசன் நீ ஒரு நல்ல அரசன், இதே முகத்தை நீ மக்கள் கிட்ட காட்டினா அவங்க உன் மேல அளவுக்கு அதிகமான அன்பை காட்டுவாங்க அப்படின்னு சூசன் டாக்டர் டூம் கிட்ட ஆறுதலா பேசிட்டு இருக்கும்போது அப்படியே டாக்டர் ஸ்டேஞ்சை காட்டுறாங்க. டாக்டர் ஸ்டேஞ்ச் அனுப்பின தார்ஸ் திரும்பி வரல அப்படின்னு
அப்படின்னு டாக்டர் ஸ்டேஞ்ச் ஒரு சில தார்ஸை கூட்டிட்டு போய் அந்த இடத்துல போய் பாக்குறாரு. அங்க அவர் அனுப்புன தார்ஸ் கொலை பண்ணப்பட்டு கீழே கிடக்கிறத பாக்குறாரு. அதை பார்த்துட்டு அப்படியே தேனோஸ் அந்த ஷிப்பையும் பாக்குறாரு. ஷிப்பை பார்த்துட்டு டாக்டர் ஸ்டேஞ்ச் அவரோட தேர்ட் ஐ பவரை யூஸ் பண்ணி அந்த ஷிப்புக்குள்ள யாராவது இருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது அந்த ஷிப்புக்குள்ள ஒரு ஆள் இருக்கிறத அவரால் உணர முடியுது. அப்போ டாக்டர் ஸ்டேஞ்ச் அந்த ஷிப்பு கிட்ட போய் நீ மாட்டிக்கிட்ட உன்னால எங்கேயும் தப்பிக்க முடியாது, மரியாதையா வெளியே வந்துட்டு அப்படின்னு டாக்டர் ஸ்டேஞ்ச் சொல்றாரு. அப்போ அந்த ஷிப்புக்குள்ள ஒளிஞ்சிருந்த மைல்ஸ் மொரால்ஸ் வெளியே வர்றாரு. மைல்ஸ் மொரால்ஸ் பார்த்ததும் டாக்டர் ஸ்டேஞ்ச் மைல்ஸ் நீ எப்படி இந்த ஷிப் வழியா இந்த இடத்துக்கு வந்த அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு மைல்ஸ் வெளியே எனக்கு சரியா எதுவும் ஞாபகம் இல்ல, சூப்பர் ஹீரோஸ்களே மாத்தி மாத்தி அடிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ நான் அந்த ஷிப்ல ஏறினேன். அப்போ ரெண்டு உலகம் ஒன்னோட ஒன்னு மோதுற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நான் கண்ணு முழிச்சு பார்த்தா இந்த ஷிப்ல இந்த இடத்துல இருக்கேன், இதை தவிர எனக்கு வேற எதுவும் ஞாபகம் இல்ல அப்படின்னு மைல்ஸ் டாக்டர் ஸ்டேஞ்ச் கிட்ட சொல்ல அதுக்கு டாக்டர் ஸ்டேஞ்ச் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு ஷிப் வந்து இந்த இடத்துல கிராஷ் ஆனிச்சு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த ஷிப்புக்குள்ள என்ன இருக்கு அப்படின்றது எனக்கு தெரியல. நான் என்னைக்குமே அந்த ஷிப்பை திறந்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சது இல்ல. ஆனா இன்னைக்கு அந்த ஷிப்புக்குள்ள என்ன இருக்கு அப்படின்றத திறந்து பார்த்துருவோம் அப்படின்னு டாக்டர் ஸ்டேஞ்ச் சொல்லிட்டு எல்லாரும் அந்த ஷிப்புக்கு போயிடுறாங்க. அப்போ டாக்டர் ஸ்டேஞ்ச் அவரோட பவரை யூஸ் பண்ணி அந்த ஷிப்பை தொட்டதும் சடனா அந்த ஷிப்போட டோர்ஸ் எல்லாம் தானாவே திறந்துடுது. ஷிப்போட டோர்ஸ் திறந்ததும் அந்த ஷிப்புக்குள்ள இருந்து ஸ்பைடர்மேன், கேப்டன் மார்வல், ஆடியன்ஸ் ஆஃப் த கேலக்ஸி டீம்ல உள்ள ஒரு சில பேர் அந்த ஷிப்புக்குள்ள இருந்து வராங்க. அவங்க பின்னாடியே ஃபேண்டாஸ்டிக் 4 டீம்ல உள்ள மிஸ்டர் ஃபேண்டாஸ்டிக், பிளாக் பேந்தர் அப்படின்னு இவங்க எல்லாரும் அந்த ஷிப்ல இருந்து இறங்கி வந்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரையும் பார்த்ததும் டாக்டர் ஸ்டேஞ்ச் ஒரு மிகப்பெரிய ஷாக் ஆயிடுறாரு. அப்போ கடைசியா அந்த ஷிப்ல இருந்து சைக்ளாப்ஸ் வராரு. சைக்ளாப்ஸ் மட்டும் இல்ல, அவர்கிட்ட ஃபீனிக்ஸ் பவர் இருக்கு. சைக்ளாப்ஸை பார்த்ததும் டாக்டர் ஸ்டேஞ்ச் அவர்கிட்ட சைக்ளாப்ஸ் உங்ககிட்ட எப்படி ஃபீனிக்ஸ் பவர் இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு சைக்ளாப்ஸ் டாக்டர் ஸ்டேஞ்ச் கிட்ட எது அழிஞ்சாலும் இந்த ஃபீனிக்ஸ் பவர் மட்டும் அழியாது, ஆனா அந்த ஃபீனிக்ஸ் பவர் யாராவது ஒருத்தர் கிட்டயாவது இருக்கணும், இப்போ ஏன் கிட்ட இருக்கு அப்படின்னு சைக்ளாப்ஸ் சொல்றாரு. அப்போ மைல்ஸ் மொரால்ஸ் ஸ்பைடர்மேனை பார்த்து ஹே ஸ்பைடர்மேன் அப்படின்னு சொல்றாரு. பதிலுக்கு ஸ்பைடர்மேனும் மைல்ஸை பார்த்து ஹே மைல்ஸ் நீ எப்படி இங்க வந்த அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ கேப்டன் மார்வல் டாக்டர் ஸ்டேஞ்சை பார்த்து நீங்க எதுக்காக இவ்வளவு நாள் அந்த ஷிப்பை ஓபன் பண்ண வரல, நாங்க எவ்வளவு நாளா அந்த ஷிப்புக்குள்ள அடப்பட்டு கிடக்கிறோம் அப்படின்னு கேப்டன் மார்வல் டாக்டர் ஸ்டேஞ்ச் கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு நம்ம டாக்டர் ஸ்டேஞ்ச் 8 வருஷத்துக்கு முன்னாடியே நம்மளோட உலகம் அழிஞ்சிடுச்சு, இப்போ நம்ம இருக்கிறது டாக்டர் டூம் உருவாக்குன அவருக்கு கீழே இருக்கிற அவரோட உலகம். நீங்க இந்த ஷிப்ல இந்த இடத்துல வந்து விழுந்து கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆயிடுச்சு. என்னது 3 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சா? 3 வருஷமா நாங்க அந்த ஷிப்புக்குள்ளேவா இருந்தோம் அப்படின்னு அந்த ஷிப்புக்குள்ள இருந்து வந்து நம்ம சூப்பர் ஹீரோஸ் எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. அப்படியே தேனோஸை காட்டுறாங்க. தேனோஸும் அவருக்கு கீழே இருக்கிற அடியாளுங்களும் கிங்டம் ஆஃப் யூட்டோபோலிஸ்ல உள்ள ஒரு இடத்துல எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ பிராக்சிமஸ் தேனோஸ் கிட்ட நம்ம 2 பேரை தான் கொண்டிருக்கோம், இனிமே இந்த இடத்துல யாரை தேடி போய் யாரை கொல்ல போறோம் அப்படின்னு பிராக்சிமஸ் தேனோஸ் கிட்ட கேட்க அதுக்கு தேனோஸ் நம்ம யாரையும் தேடி போக போறது இல்ல, அவங்களே நம்மளை தேடி வருவாங்க அப்படின்னு தேனோஸ் சொல்லி முடிக்கல. அவங்க இருக்கிற இடத்துக்கு மேல இருந்து 100கணக்கான தார்ஸ் எல்லார் கையிலும் சுத்தியலோட அந்த இடத்துக்கு வர்றாங்க. இதோட இந்த சீக்ரெட் வார்ஸ் காமிக் சீரிஸோட இஷ்யூ 3 முடியுது. அங்க வந்திருக்க இத்தனை தார்ஸ் எதிர்த்து நம்ம தேனோஸ் என்ன பண்ண போறாரு, அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத தொடர்ந்து பார்ப்போம் அடுத்த இஷ்யூல. அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.